السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. நினைவிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாம நல்ல மரணத்திற்கான சில காரணங்களும் சில அமல்களும் சில அடையாளங்களை குறித்தும் அறிந்து கொண்டோம். அதுக்கடுத்து பாருங்க, தீய மரணத்திற்கான சில அடையாளங்கள் அல்லது சில காரணங்கள். ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய சில காரியங்களினாலும் சில செயல்களினாலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக இருக்கும் என்று மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. அப்படிப்பட்ட அமல்கள்ல ஒன்றுதான், ஒரு மனிதன்கிட்ட தவறான நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னான், அவனுடைய கொள்கை சரியில்லாத கொள்கையா இருந்ததுன்னு சொன்னான், அந்த மனிதனுடைய நம்பிக்கையில அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதில் ஷிர்க் கலந்து விட்டான், அவனிடத்துல குஃப்ர் இருந்ததுன்னு சொன்னான், கொள்கை சார்ந்த பிதாத்துகள் இருந்ததுன்னு சொன்னான், அல்லது மற்ற பிதாத்துகள் இருந்ததுன்னு சொன்னா, அதன் காரணத்தினால் அந்த மனிதனுடைய அவனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக இருக்கும். ஏன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்கான அடிப்படையாக இருப்பதே சரியான கொள்கை தான். எப்போ ஒரு மனிதன்கிட்ட சரியான கொள்கை இருக்காதோ, சரியான நம்பிக்கை இருக்காதோ, அந்த மனிதனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமா தான் இருக்கும். ஆகவேதான் பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு தெரியப்படுத்துறான், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரின அமாலா அல்லதீன தல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ. நபியே, நீங்க சொல்லுங்க, அமல்கள் விஷயத்துல நஷ்டமடைந்தவர்களை குறித்து நாம் நமக்கு அறிவித்து தரட்டுமா என்று நபியே நீங்கள் கூறுங்கள். யார் தன்னுடைய அமல்கள் விஷயத்தில் நஷ்டவாதிகள்? எவருடைய முயற்சியானது இவ்வுலகத்தில் என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தரல, அவங்க நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நல்லதுதான் நம்ம செய்துட்டோம். அல்லாஹ் சொல்றானா, மனிதர்கள்ல அமல்கள் விஷயத்துல செயல்பட்டும் நஷ்டவாதிகள் யாருன்னு சொன்ன, சில அமல்கள் அவங்க செய்வாங்க, செஞ்சுட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டோம்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா அது நல்ல காரியமா இருக்காது, அது எவ்வித பயனையும் தராத, இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமலாகத்தான் இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றான், உலாயிக அல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாஇ ஃபஹபிதத் அஅமாலுஹும் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸனா. இவர்கள் யார்? தங்களுடைய ரப்பினுடைய வசனங்களை இவர்கள் நிராகரித்து விட்டார்கள், அவருடைய சந்திப்பையும் இவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆகவே அவருடைய அமல்கள் வீணாக்கப்பட்டு விட்டது. கியாமத்து நாளில் தராசுகளில் அவருடைய அமலுக்கு எவ்விதமான எடையும் மதிப்பும் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 18வது அத்தியாயத்துல 103வது 105வது வரைக்கும் சொல்றோம். ஆக கண்ணியமிக்க ஒரு மனிதனுடைய கொள்கை அக்கீதா சரியா இருக்கும். தவறான அக்கீதால இருந்தான்னு சொன்னா அவனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தன் ஷியா கொள்கையில இருக்கலாம், ஒருத்தன் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை மறுக்கக்கூடிய ஜஹமியாக்களுடைய கொள்கையில இருக்கிறான், ஒரு மனிதன் கம்யூனிஸ்ட் கொள்கையில இருக்கிறான், அது சரி காண்றான், ஒரு மனிதன் மதச்சார்பற்றுன்ற பெயர்ல அந்த கொள்கை என்ன செய்யறான், சரி காண்றான். இப்படி ஒரு மனிதனிடத்துல தவறான கொள்கைகள் வந்துவிட்டது என்று சொன்னால் அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் கெட்ட மரணமாகத்தான் இருக்கும். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கம் கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல மிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு மனிதன்கிட்ட மறுமை நாள்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? மன் ரப்புக ஒமன் நபியுக ஒமா தீனுக, ஓ ரப்பு யாரு, ஓ நபி யாரு, ஓ மார்க்கம் என்ன? அப்போ ரப்பு யாருன்னா ரப்பு அல்லா, நபி யாரு? இந்த நபி முகமது, மார்க்கம் என்ன? இஸ்லாம். ஒரு வார்த்தையில பதில் சொல்றது இல்லை. அதை சொல்லக்கூடியவங்க யார் முறையா சொல்லுவாங்க? அவங்களுடைய ஹதீஸை பாரு. ஒரு மனிதன் நபி சாஸ்திரம் குறித்து கேட்கப்படும், அப்ப ரசூலாவை பத்தி அந்த மனிதன் பதில் சொல்லுவான். மலக்குகள் கேட்பாங்க கபர்ல, எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டது? அப்ப அந்த மனிதன் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றறிந்து நான் தெரிந்து கொண்டேன். அப்ப நபியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை கற்றுக்கணும்? வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிந்து நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்.
இதே முறையாக பதிலளிக்காத மனிதன் என்ன சொல்லுவான், இப்படிலாம் நான் கேள்விப்பட்டேன், இப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லணும். அப்ப மலக்குமார் என்ன செய்வாங்க, லா தலைத்த வலா தரைத்த, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளவும் இல்லை என்று அவனுக்கு ஒரு இரும்பு சம்மட்டி எடுத்து பின்மண்டையில ஓங்கி அடிப்பார். அங்கிருந்து வேதனை ஆரம்பிச்சு. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்கள்ல, மத்த நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்கள்ல சரியான கல்வி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்துல எது மார்க்கம், எது நேர்வழி, எது சரியான கொள்கை, எது தவறான கொள்கை, எந்த ஒண்ணுமே புரியாம இருந்து கொண்டு இருக்கும். எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா, இஸ்லாம் என்பது கொள்கை ரீதியா இஸ்லாம் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை என்னன்னே தெரியாம குஃப்ரான கொள்கை எல்லாம் உள்ள. குஃப்ருன்னா வெறுமனே தர்காக்கள் மற்ற விஷயங்கள்ல போறது மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனையோ குஃப்ரான சித்தாந்தங்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், மதச்சார்பற்ற சித்தாந்தம், அதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன சித்தாந்தங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன குஃப்ரான விஷயம். இதை ஒரு மனிதன் இதுல சிக்கிட்டா கூட அவனுடைய கொள்கைக்கே பாதிப்பு ஏற்படும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். இதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக அமைஞ்சிடும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது விஷயம், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மரணம் தீய மரணமாகும் கெட்ட மரணமாகவும் இருப்பதற்கான காரணிகள்ல விஷயங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த மார்க்கத்துல இஸ்திகாமத்தோடு இருக்கிறது கிடையாது. இஸ்திகாமத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்திகாமத்தோடு இருந்தாக்க நேற்று கூட பார்த்தோம், மலக்குமார்கள் அவருடைய அந்த மரண தருவாயில கபர்ல இறங்கி அவனுக்கு என்ன செய்வாங்க, நற்செய்தியை சொல்லுவாங்க, அவனுக்கு சுப செய்தியை சொல்லுவாங்க. அப்ப இஸ்திகாமத் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், யார் ஒரு மனிதனிடத்துல இந்த மார்க்கத்துல இஸ்திகாமத் இருக்காதோ, அந்த மனிதன்கிட்ட மார்க்க பற்று இருக்காதோ, மார்க்க கடமைகள் இருக்காதோ, அவனுக்கு வரக்கூடிய மரணம் நல்ல மரணமா இருக்கு. பார்க்கிறோம், பாங்கினுடைய ஓசை கேட்கப்படுது. எதுக்கு பாங்கு சொல்றாங்க, பள்ளியை நோக்கி வரணும்னு. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க, அப்துல்லா பின் உபை மக்தூம், கண்ணு தெரியாத சஹாபி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன்னா வந்து பள்ளிக்கு அழைச்சிட்டு ஒரு ஆள் இல்லை, நான் எனக்கு கண்ணு வேற தெரியல, அதனால வீட்டிலேயே நான் தொழுதுட்டேமா ரசூல்ல கேட்கிறாங்க, தொழுவணும். பிறகு அந்த சஹாபி திரும்ப ரசூல்ல கேட்கிறாங்க, உங்களுக்கு பாங்கனுடைய சத்தம் கேட்குறீங்க நீங்க? ஆமா. அப்போ பாஜி நீங்க தொழுகைக்கு வந்தே ஆகணும். பாங்கு சத்தம் கேட்டோம்னா மைக்ல சொல்ல நமக்கு ரொம்ப தூரமா இருக்கு வீடு, அப்படி இல்லை. பாங்கு சத்தம் என்பது தொழுகைக்கான நேரம் உங்களுக்கு தெரிந்து விட்டுதான் அர்த்தம். அதை கட்ட நீங்க கட்டாயம் வரணும் நாங்க சொல்லுவோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன, எத்தனையோ பேரு முஸ்லீம் பேர் வச்சுட்டு இருக்காங்க, தொழில் வர மாட்டாங்க. சில பேர் முஸ்லீம் பேர் வச்சுட்டு அவங்க நினைச்சா தொழுதுகிறாங்க, மனம் போன போக்குல வாழ்றாங்க. அலால் ஆறாம் எந்த ஒரு பெறுதலும் கிடையாது. இப்படி ஒன்று இருந்தா இது எப்படி இஸ்திகாமத்து? இது இஸ்திகாமத்தே இல்லையே, இது மார்க்கப்பட்டே இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா ஸாகு அஸாக அல்லாஹு குலூபஹும் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். 61வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல, எப்போது அவர்கள் சருகினார்களோ, அல்லாஹ் சொல்றான், எப்போது அந்த மக்கள் சருகினார்களோ அல்லாஹ்வும் அவருடைய உள்ளங்களை சருக செய்து விட்டான். பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்திகாமத்தோடு இருக்கிறது, மார்க்கத்தினுடைய கடமைகளை முறையாக செயல்படுத்தி வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஏதோ ஒரு சமுதாயத்துல வாழும் போது இருக்கிற ஒரு 1000 பேர்ல நம்ம ஒரு 50 பேர் கொஞ்சம் பேருந்துல எடுத்துட்டா நம்ம நினைச்சிட கூடாது, நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கிறோன்றது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துல பேருந்துன்னு சொன்னா, சரியா இந்த மார்க்கத்தை பற்றி பிடிப்பதுன்னு சொன்னா, மார்க்க கடமைகள்ல ஒரு மனிதன் இயன்ற வரை, அந்த ரசூலா சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் யாமரி பத்தோம் இன்னும் மசதாத்தும், நான் உங்களுக்கு ஒரு கட்டளை விட்டா இயன்றவரை செய்யுங்க. இயன்றவரை செய்யுங்கன்னா என்ன? உதாரணத்துக்கு ரசூலா சொல்றாங்க, உங்களால் நிக்க முடிஞ்சா நின்று தொழுவும், நிக்க முடியலையா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சல்லி காயினம் ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாயினம் ஃபஇல்லம் தஸ்ததி ஃபஅலா ஜம்பி. நின்று தொழணும், முடியலையா நிக்க முடியல உட்கார்ந்து தொழணும், உட்கார்ந்து தொழ முடியலையா நீங்க படுத்த படுக்கைன்னு தொழணும் ரசூலா சொன்னாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல மார்க்கப்பற்றோடு இஸ்திகாமத்தோடு இருப்பதுனா என்ன, எதை அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டாங்களோ அந்த மார்க்கத்துல தெரியப்படுத்தினாங்களோ அதை நாம கட்டாயமா செயல்படுத்தணும் முடிந்தவரை. அடுத்து சொல்றாங்க, வைதா நஹைத்துக்கும் அன்ஹும் ஃபல்தம், நான் ஒரு விஷயத்தை தடுத்தேன்னு சொன்னா அதை விட்டு விலகிங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, உங்களால் முடிந்தவரை நான் ஒரு விஷயத்தை தடுத்தால் உங்களால் முடிந்தவரை அதை விட்டு விலகி கொள்ளுங்கன்னு சொல்ல. ஏன்? செய்யறதுக்கு தான் முயற்சிகள் தேவை.
செய்யறதுக்கு தான் உழைப்பு தேவை. செய்யறதுக்கு தான் ஒரு மனிதர் என்ன செய்யணும், அவன் முன் வர வேண்டும். வெற்றத்துக்கு பெரிய முயற்சிகள் அவனுக்கு தேவையில்லை. ஒருவர் மது அருந்துகிறார், அதை விடுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார், அதெல்லாம் தேவையில்லை, விட்டு போனாங்க. ஒருவர் மார்க்கத்துக்கு முரணா பாவமான காரியங்களை செய்கிறார், அதை விடுவதற்கு அவர் முயற்சிக்கிறார், அதெல்லாம் அர்த்தமே இல்லை. அது செய்யறதுக்கு தான் முயற்சி தேவை. செய்யாம இருக்கிறதுக்கு விடுறதுக்கு என்ன? அதனால தான் சொல்ல ஒரு விஷயத்தை தடுத்த அதை விட்டு விலகி கொள்ளுங்க. அங்க இயன்றவரைன்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. ஏன்? இயல்பாவே எல்லா மனிதர்களும் பாவங்களை விடுவதற்கு சக்தி பெற்றிருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய சொல்லல. அதனால நான் முயற்சி பண்றேன், ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன், இதெல்லாம் நல்ல போக்கு கிடையாது. அப்போ ஒரு மனிதன் இஸ்திகாமத்தோடு இருக்கணும்னு சொன்னா இந்த மார்க்கத்துல அவன் உறுதியா இருந்தா அவனுக்கு வரக்கூடிய மரணம் நல்ல மரணமா இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் தீய மரணமாகத்தான் இருக்கும். அடுத்து பாருங்க, தீய மரணத்திற்கான அடையாளங்கள்ல மூன்றாவது ஒரு அடையாளம் என்ன? எந்த ஒரு உள்ளமானது, எந்த ஒரு மனிதனுடைய நஃப்ஸானது பாவங்களை நேசிக்குமோ, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் பாவங்கள் மீது மோகம் கொள்ளுமோ, ஷைத்தான் அவன் அந்த அளவுக்கு கெடுத்து வைத்திருப்பானோ, அப்படிப்பட்ட மனிதனுக்கு வரக்கூடிய மரணமும் நல்ல கெட்ட மரணமாகத்தான் இருக்கும். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3வது அத்தியாயத்துல 135வது வசனத்துல, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அவர்கள் மானக்கேடான விஷயத்தையோ தங்களுக்கு தாங்களே பாவங்கள் அநீதியை செஞ்சிட்டாங்கன்னா உடனே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்ட்ட தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவார்கள். பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யார் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள் உண்மையான முஃமின்கள் அறிந்து கொண்டே அவங்க செய்யக்கூடிய பாவத்துல நீடித்திருக்க மாட்டார். அறிந்து கொண்டே பாவத்தை செஞ்சுட்டே இருக்க மாட்டார். ஏதோ மனிதன் அடிப்படை ஒரு பாவம் செஞ்சான் உடனே அது விலகி வந்துடும். அல்லது ஒரு பாவத்தை செஞ்சான், அது பற்றிய கல்வி அறிவு இல்லாம இருக்கும், ஞானம் இல்லாம இருக்கும், சொல்லப்பட்ட உடனே அதுல விலகி வந்துடும். இவன் தான் உண்மையானவன், இவன் தான் சரியான முறையில மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன். அப்படி ஒரு மனிதன் மார்க்கத்தை எடுத்து சொல்லப்பட்டோம், பாவம் என்று தெரிந்து கொண்டோம், அதை நீடித்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு மனிதன் தொடர்ந்து பாவங்கள்ல ஈடுபடுறான்னு சொன்னா அதனால என்னாகும்? அந்த மனிதன் பாவத்திலேயே நாட்டம் கொள்வான். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்துல இது குறித்து சொல்லப்படுது, மீன்கள் அறிந்து கொண்டே பாவத்தை நீடித்திருக்க மாட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், யுபஅது குல்லு அப்தின் அலா மா மாத அலை, ஒவ்வொரு அடியானும் அவன் எந்த நிலையில மரணித்தானோ அந்த நிலையிலேயே அவன் எழுப்பப்படும். ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில மரணிக்கிறானோ அந்த நிலையிலே தான் எழுப்பப்படும். ஒருவன் பாவம் செய்த நிலையில மரணித்தான்னு சொன்னா அதே நிலையில தான் எழுப்பப்படும். ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்துல பாவங்களை விட்டு தூரமாகுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பாவங்கள் மிகைத்திருக்குது. ஷைத்தான் ஒரு மனிதனை 2 விதமான விஷயங்கள்ல பாவங்கள்ல சிக்க வைப்பான், அவனை நேர்வழியில இருந்து விலக செய்வான். ஒண்ணு என்ன? சுபஹாத், மனிதனுடைய உள்ளங்கள்ல அவருடைய எண்ணங்கள்ல சந்தேகங்களை போடுறோம். எப்படி சந்தேகம்? மார்க்கத்துல நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல அவனுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு சோதனை வரும், இங்க அவனுடைய என்ன தோணும், என்ன தெரிய வரும்? நம்ம வந்து தொழுகிறோம், இந்த ஊர்ல எத்தனை பாவிகளா இருக்காங்க, நம்ம இவ்வளவுக்குள்ள மார்க்கத்துல பற்றா இருக்கிறோம், நமக்கே இவ்வளவு சோதனை, என்ன உண்மையில என்னதான் பிரச்சனை? அல்லாஹ் வந்து நம்மளை வந்து பாக்குறானா இல்லையா, நம்ம மீது கருணை இருக்குதா இல்லையா அல்லாஹ்வுக்கு என்று ஒரு மனிதன் நிராசை கொள்றான்னா, அல்லாஹ்வுடைய அருள் மீது அல்லாஹ்வுடைய இது ஆதரவு வைக்காம இது மாதிரி நிராசை அடைகிறான்னு சொன்னா இது என்ன ஆகும்? கொள்கையில சந்தேகம் ஏற்படும். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம், என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பல ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. அறிவை முற்படுத்தி தன்னுடைய ஆதாரங்களை என்ன செய்யறாங்க? ஆதாரங்களை விட அறிவை முற்படுத்தி மறுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சுபஹாத், சந்தேகங்கள் மூலமா வரக்கூடிய தடுமாற்றம். அடுத்து பாருங்க, மனிதர்கள் சில பேரு பாவங்களை விடுவதற்கு ஷஹவாத், மனோ இச்சை, இச்சையை பின்பற்றும். ஒரு மனிதன் இச்சையின் மீது, அதாவது இச்சை அதிகமாயிட்டுன்னு சொன்னா அவன் இலகுவா பாவங்கள்ல விழுந்துரும். ஆகவேதான் இந்த 2 விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சுபஹாத், சந்தேகங்கள் தொடர்பான விஷயத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால்
மார்க்க கல்வியை முறையாக பெற வேண்டும். சுபஹாத்தை தவிர்த்து, அடுத்து ஷஹவாத்னு சொல்லக்கூடிய இச்சையான விஷயங்களை தவிர்த்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க பற்றோடு மார்க்க கல்வி மற்றும் இபாதத்துகள்ல ஈடுபாடு நாம் என்ன செய்யணும், காட்ட வேண்டும். இதை கொண்டுதான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், தூரமாக முடியும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும் போது பாவங்கள் மீது அவன் ஈடுபாடு கொண்டவனாகவும் நாட்டம் கொண்டவனாகவும் பாவத்தை தொடர்ந்து ஈடுபடக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நாலாவது, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக இருப்பதற்கான அடையாளங்கள்ல இதுவும் ஒரு அடையாளம். என்ன? தௌபா செய்வதை தாமதிப்பு. தௌபா செய்வதை தாமதிப்பதுனா எப்படி? ஒரு மனிதனுக்கு தான் செய்யறது தவறுன்னு தெரியும், என்ன பண்ணுவான், தவறுதான் பிறகு மன்னிப்பு கேட்கலாம், தவறுதான் பிறகு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு எடுக்கலாம் என்று என்ன செய்வான், அதை தாமதப்படுத்துவோம். இந்த மாதிரி தௌபாவை தாமதப்படுத்துவதும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக ஏற்படுவதற்கான காரணங்கள் ஒன்றாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி அனைவருமே தௌபா செய்வதற்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆயத்தமாகுங்க. நிச்சயமாக நீங்கள் இப்படி தௌபா செய்யக்கூடியவங்க தான் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூபு இலல்லாஹ் ஃப இன்னி அதூபு ஃபி யௌமி தமர்ரா. நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, நாம இங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்துல தௌபா என்பது மிக முக்கியமான ஒரு அமல். நிறைய பேர் என்ன விளங்கிட்டாங்க, தௌபாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ பெரும் பெரும் பாவங்கள் செய்யறவங்க மட்டும்தான் தௌபா செய்யணும் போல, நம்ம தான் தொழுகையில இருக்கிறோம், நம்மளால முடிஞ்ச இபாதத்துல இருக்கிறோம், நம்ம ஏன் தௌபா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்வாங்க. இதற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு 3 முறை சொல்லுவாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க தொழுகையில? அப்ப தௌபா என்பது எதுக்குன்னு சொன்னா, வெறும் பாவம் செய்யறோம்னா பாவம் செய்வதற்கு மட்டுமல்ல, பாவம் செய்து அதனால தௌபா செஞ்சேன். அல்லாஹ் சொன்ன கடமையை செய்யும் போது அதுல மனிதன்ற அடிப்படையில் சில தவறுகள் வந்திருக்கலாம், சில தவறா செஞ்சிருப்போம், இது கூட அல்லாஹ் குற்றம் பிடிப்போம், இது கூட அல்லாஹ் தண்டிச்சிருவான ஒரு பயத்தில் ஒருத்தர் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட தௌபா செய்யும். தௌபா என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த விஷயத்துல தாமதிக்க கூடாது. எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, தௌபா விஷயத்துல இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம், 4 நாள் கழிச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு கடைசியில மௌத்து அவங்களுடைய தௌபாக்கு முன்னாடி முந்தி கொண்டு அவர்கள் வரக்கூடிய மரணத்தை கெட்ட மரணமா ஆகிடும். அதனால தௌபா விஷயத்திலையும் கவனமாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அடுத்து பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக இருப்பதற்கான காரணிகள்ல விஷயங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்ன 5வது விஷயம், ஒரு மனிதன் அதிகப்படியான ஆசைகளை கொள்ளும். இந்த உலகத்தின் மீது அதிகப்படியான மோகம் கொள்வது. மிக அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய சிந்தனையும் அந்த மனிதனுடைய ஆசைகளும் மிக அதிகமாக ஆயிடும். இதுவும் என்ன, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் கெட்ட மரணமாயிடும். இப்போ ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்க்ல அவன் என்ன பண்றான், ஏதோ அந்த ரிஸ்கை பெற்றுக்கொண்டு அமல்கள்ல இபாதத்துகள் ஈடுபடுறான். அந்த ரிஸ்கை பெறுவதற்கான வழிகள்ல இன்னும் அதிகமாக ஈடுபாடுகளை காட்டும் போது என்ன செய்யறான், மார்க்கத்தை மறக்கிறான், அல்லாஹ்வை மறக்கிறான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதை உங்களை தடுக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய செல்வமோ அவனுடைய வாரிசுகளும் உங்களை அல்லாஹ்வை நினைவு கூர்வதை விட்டு தடுக்க வேண்டாம். எவனுக்கு அந்த மாதிரி அவனுடைய செல்வமோ அவனுடைய குழந்தைகளோ அல்லாஹ்வை நினைவு கூர்வதை விட்டு தடுக்கிறாங்களோ அவன் நஷ்டவாரிகள்ல உள்ளவனா ஆயிடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம், இந்த உலகத்தினுடைய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரிஸ்க், மற்ற மற்ற விஷயங்கள், இது எல்லாமே நாம் ஒரு அளவோடு அதை என்ன செய்யணும், அணுக வேண்டும்.
அதன் மீது அளவு கடந்த மோகத்தை ஒரு மனிதன் கொண்டான்னு சொன்னா, அளவு மீறி அதை நேசிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவேதான் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும் போது அவனுடைய ஆசைகள் மார்க்க வரையறைக்கு உட்பட்டு இருக்கணும். மரணத்தை தாண்டி ஆசைகள் வந்துடக்கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் ஃபித்துனியா கஅன்னக கரீப். நீங்க இந்த உலகத்துல வாழும் போது எப்படி தெரியுமா வாழணும்? ஒரு அந்நியனை போன்று வாழ வேண்டும். சரி, அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று வாழ வேண்டும். அந்நியனை போன்று வாழ்வதுன்னா எப்படி? இப்போ ஒருத்தர் நம்ம கேட்கிறோம், உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை பத்தி உனக்கு தெரியுமா? இருக்கிறாரு, அவரை பத்தி உனக்கு பெருசா தெரியாது. இதுக்கு அவர் மார்க்கப்பட்டனா இருக்கும், விவாதத்தை செய்வார், எல்லாம் இருப்பார். ஆனா என்ன, யாருக்கும் அவரை பத்தி பெருசானு தெரியாது. இது மாதிரி நீங்கள் வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருக்கு சொன்னாங்க? சூஃபிகளுக்கு, காட்டுவாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல, இறைநம்பிக்கையாளர்களுக்கு சொன்னாங்க, முஸ்லிம்களுக்கு சொன்னாங்க. நீங்க இந்த உலகத்துல வாழும் போது ஒரு அந்நியனை போன்று வாழுங்க, அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று வாழுங்க. வழிபோக்கனை அப்படியே, இப்ப நம்ம ஊருக்கு பயணம் செய்து போறோம், ஒரு இடத்துல தங்கும் போது என்ன பண்ணுவான்? ரொம்ப நல்ல இடமா இருக்கு, இங்கே டென்ட் போட்டு தூங்கிடலாம், இங்கேயே உலக வாழ்க்கையில் இருந்தனா நினைக்க மாட்டோம். நம்ம வேலை முடிகிற வரைக்கும் இருப்போம், அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அல்ல இந்த உலகத்துல நமக்கு வந்து அனுப்பியிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம், 40 வருஷமோ 50 வருஷமோ 60 வருஷமோ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன? நமக்கு இன்னொரு வாழ்க்கையான அந்த மறுமை வாழ்க்கை, முடிவில்லாத அந்த வாழ்க்கை இருக்கு. அதைத்தான் பாருங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் உமர் சொல்றாங்க, இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபா. நீங்கள் மாலை பொழுதை அடைந்தால் காலை வரும் என்று நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. வைதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரி மஸா. அதே மாதிரி காலை பொழுதை அடைந்தால் மாலை வரும் வரை என்று நீங்கள் காத்து கொண்டிருக்காரு. மரணம் எப்படினாலும் வரணும். அதனால நம்முடைய ஆசைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்க அடிப்படையில் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அளவு கடந்த ஆசைகளும் அளவு கடந்த மோகங்களும் ஒரு விஷயத்துல வர ஆரம்பிச்சதுன்னா அது அவனுடைய ஏற்படக்கூடிய மார்க்கத்துக்கு பாதிப்பு, அவனுக்கு வரக்கூடிய மரணமும் தீய மரணமாக ஆகிவிடும் என்பதை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, கெட்ட மரணத்திற்கான அடையாளங்கள்ல 6வது ஒரு அடையாளம் என்ன? உள்ளம் சீர்கெட்டு போயிடும். உள்ளம் சீர்கெட்டு போச்சுன்னா நமக்கு வந்து இதே சரியா செயல்படாம இருக்கிறது கிடையாது. உள்ள சீர்கெட்டு போச்சுன்னு சொன்னா ஒரு மனிதனிடத்துல அவன் என்னவா இருக்கும்? குரோதம், பகைமை, அதே மாதிரி அந்த மனிதனிடத்துல பிறர் மீது பொறாம, தப்பான எண்ணங்கள், பிற முஸ்லிம்களை வந்து ஏளனமாக பார்க்கிறது, அதே மாதிரி பிறருக்கு மோசடி செய்வது, இது போன்ற விஷயங்களை ஒரு மனிதன் செய்யறான்னு சொன்னா யாரை நேசிக்கிறோமோ அல்ல நேசிக்க சொல்றானோ அவங்களை வெறுக்கிறது, யாரை வெறுக்க சொல்றானோ அவங்களை நேசிக்கிறது. இது மாதிரி விஷயங்கள் என்ன ஒரு மனிதன்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவனுடைய உள்ள சீர்கெட்டு போச்சு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாகத்தான் இருக்கும். அதனால்தான் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மால் வலா பனூன இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அன்றைய தினத்துல மறுமை நாள்ல எந்த மனிதனுடைய செல்வமோ வாரிசோ அவனுக்கு பயனளிக்காது. அந்த எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல தூய்மையான அதாவது நல்ல உள்ளத்தை கொண்டு யார் வர்றானோ அவனை தவிர என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கை வெற்றிக்கு அடிப்படையான அம்சங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அவனுடைய உள்ளம் சீராக இருக்கும். உள்ள சரியில்லைன்னு சொன்னா, உள்ள சீர்கெட்டு போயிட்டா அந்த மனிதனுக்கு என்ன? அவனுக்கு வரக்கூடிய மரணம் நல்ல மரணமா இருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் அஃலஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா. எவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். எவர் தன்னுடைய உள்ளத்தை பாவங்களை கொண்டு கலங்கப்படுத்தி விட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மேல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல, ஒரு மனிதனுடைய உடல்ல ஒரு சதை பகுதி இருக்கு. அது சரியாயிட்டா எல்லாமே சரியாயிடும். அது சீர்கெட்டு விட்டால் எல்லா உடல் உறுப்புகளும் சீர்கெட்டு விடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார். உள்ளத்தை சுத்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள சுத்தமா இருந்தாக்கா ஈமான்ல ஒரு மனிதன் சரியா இருக்கும். உள்ள சுத்தமா இருந்தாக்கா சைத்தானுடைய வலையில சிக்காம ஒருத்தன் இருப்பான். உள்ள சுத்தமா இருந்தாக்கா பிற சகோதரர் ஒரு முஸ்லிம் நேசிப்பான். உள்ள சுத்தமா இருந்தாக்கா வன்மம், குரோதம், பகைமை, பிறர் மீது உள்ள அந்த காழ்ப்புணர்வு இதெல்லாம் இல்லாம ஒரு மனிதன்கிட்ட இருக்கும். அப்போ சலாமத்தா ஒரு மனிதன் இருக்கணும்னு சொன்னா உள்ளத்தை முதல்ல பரிசுத்தப்படுத்தணும்.
அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல் அப்த இதா அஃப்தா ஹதியத் நுக்தத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி, ஒரு டாட் வந்துடும். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டான்னா அவனுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி வந்துடும். ஃபஇதா ஹுவ நஸஅ வஸ்தக்ஃபர வதாப சுகில கல்புஹு. ஒருவேளை அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி அவன் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டான்னா அவனுடைய உள்ளம் அந்த கருப்பு இதாச்சு பார்த்தீங்களா டாட்டு, அது சுத்தமாயிடும், கிளீன் ஆயிடும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைன் ஆத, அந்த மனிதன் அடுத்த பாவம், அதுக்கு அடுத்த பாவம், இப்படி பாவங்களை தொடர்ந்து ஒண்ணுக்குள்ள அதிகமாகிட்டே போகணும்னு சொன்னா இப்படியாக அந்த கருப்புள்ளிகள் அவனுடைய உள்ளத்தையே மிகைத்து விட்டது என்று சொன்னால் அது என்ன ஆயிடும், அந்த உள்ளம் கருபிடித்த, அதாவது துருப்பிடித்த உள்ளம் போன்று ஆகிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கல்லா பல்ரான் அலா குலூபி மா கானு யக்ஸிபூன். அவர்கள் சம்பாதித்த பாவத்தின் காரணத்தினால் அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது நல்லா சொல்றோம். உள்ளங்களை சுத்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீர்கெட்ட உள்ளம், கெட்ட உள்ளம் ஒரு மனிதன்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக இருக்கும் என்பதை பார்க்கணும். அடுத்து பாருங்க, ஏழாவது ஒரு விஷயம், கடைசி ஒரு விஷயம் என்ன, நிறைய விஷயங்கள் இருக்கு, குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் பார்க்கணும். என்ன, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக இருப்பதற்கான காரணிகள்ல, அடையாளங்கள்ல இதுவும் ஒன்று. என்ன, ஒரு மனிதரை குறித்து பிற மனிதர்கள் நல்லெண்ணம் கொள்வது. ஒரு மனிதரை குறித்து பிற மனிதர் நல்லெண்ணம் கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அவருக்கு வரக்கூடிய மரணம் நல்ல மரணம் என்பதற்கான ஒரு அடையாளம். ஒரு மனிதரை குறித்து மக்கள் கெட்ட எண்ணம் கொண்டவனாக இருக்கிறாங்க, அந்த மனிதரை பத்தி நல்ல எண்ணம் மக்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா அந்த மனிதனுக்கு வரக்கூடிய மரணம் கெட்ட மரணமாக இருக்கும். இதுக்கான ஆதாரம் பாருங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருது சொன்னா, மர்ஹூபி ஜனாஸத்தி ஃபஅஸ்மு அலைஹா கைர். அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்மா உட்கார்ந்து இருந்தாங்க சஹாபாக்களோடு. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து ஒரு ஜனாஸா கொண்டு செல்லப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, நல்ல மனிதர் மரணித்து விட்டார் என்று சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஜபத், அவருக்கு கடமையாகி விட்டது என்று சொன்னார். பிறகு என்ன, சும்ம மர்ரூபி உஹ்ரா, பிறகு இன்னொரு ஜனாஸா கொண்டு செல்லப்படுது. அப்போது மக்கள் என்ன செய்றாங்க, ஃபாஸ்னு அலைஹா ஷர்ரன், மக்கள் அந்த மனிதரை பறித்து தவறா பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த சஹாபாக்கள், தீய மனிதர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவரை பத்தி தப்பான விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஜபத், கடமையாகி விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஜனாஸா கடந்து போச்சு, மக்கள் நல்ல விதமா பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் கடமையாகிட்டுன்னு சொன்னாங்க. இன்னொரு ஜனாஸா கொண்டு செல்லப்பட்டுச்சு, மக்கள் அவரை பத்தி தவறான அபிப்பிராயங்களையும் தவறான கருத்துக்களையும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கடமையாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அப்போது உமர் கேட்கிறாங்க, மா வஜபத், அல்லாஹ்வுடைய தூதரே கடமையாகி விட்டது என்று சொன்னீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா அஃனைதும் அலைஹி கைரன் ஃபவஜபத் லஹுல் ஜன்னah. எந்த மனிதரை குறித்து நீங்கள் நன்மையான விஷயங்களை சொன்னீங்களோ, நன்மையான விஷயங்களை குறித்து நீங்கள் அவரை பத்தி பேசுறீங்களோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது. வஹாதா அஃனைதும் அலைஹி ஷர்ரன், எந்த மனிதரை குறித்து நீங்கள் தவறுதலாக, எந்த மனிதரை குறித்து நீங்கள் இவர் சரியில்லை என்று சொன்னீங்களோ, அவரை குறித்து நீங்க இகழ்ந்து பேசுனீங்களோ அவருக்கு வஜபத் லஹுன் நார், அவருக்கு நரகம் கடமையாகி விட்டது. அப்ப மக்கள் பேசி என்ன சொல்றாங்க, நல்ல விதமா பேசுறதுக்கு சொர்க்கம் கடமையாயிடுச்சு, தீய விதமா பேசுறதுக்கு நரகம் கடமையாகி விட்டது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்ற பிறகு சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், என்ன சொல்றாங்க, மக்களே நீங்கள் தான் இந்த பூமியிலே சாட்சியாளர்களாக இருக்கிறீங்க என்று தெரியப்படுத்துறாங்க. அப்ப சஹாபாக்கள் கொடுத்த சாட்சியத்தை வைத்து, அவங்க பேசிய அந்த தகவலை வைத்து, இவர் சொர்க்கத்திற்கு செல்வார், இவர் நரகத்திற்கு செல்வார், நல்ல விதமா பேசினா அவருடைய முடிவு நல்லதா இருக்கும், மக்கள் அவரை பத்தி கெட்ட விதமா பேசினா முடிவு கெட்டதா இருக்கும் என்று சொல்ல தெரியப்படுத்துறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 1364 ஹதீஸ். அப்ப என்ன வேணும்னு சொன்னா, மனிதர்கள் நம்ம வாழும் போது ஒரு மனிதர் அந்த மனிதர்களோடு பழகும் போது, அவங்களோட இருக்கும் போது அவரை குறித்து என்ன அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணிச்சான்னா 2 நிலைகள்ல வருவான், முஸ்தரீஹ் அவ் முஸ்தராஹ் மின். ஒண்ணு ஓய்வை பெற்றவனா இருப்பான், அல்லது பிறருக்கு ஓய்வை அளிப்பவனா இருப்பான். ஓய்வை பெற்றவனா எப்படி, இந்த உலகத்துல வாழும்போது நல்ல முஃமினுக்கு
நிறைய சிரமங்கள், கஷ்டங்கள், துயரங்கள்லாம் வரும். மௌத்து வந்தா இதுக்கப்புறம் அவனுக்கு சிரமம் கிடையாது, இதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்வு, நிம்மதியா நிலையில இருப்பான். அப்ப என்ன செய்த, அவன் ஓய்வை பெற்று விட்டான். பிறருக்கு ஓய்வை அளித்தவனா எப்படி? ஒரு மனிதன் கெட்டவனா இருந்தான்னு சொன்னா, அவன் கெட்டவனா இருக்கிறது காரணத்தினால அல்லாஹ் என்ன பண்றான், அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் பிற மனிதர்களுக்கு அல்லாஹ் சில அருட்கொடைகளை தடுத்துருவான். அவங்களுக்கு அவனால பஞ்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். அந்த கெட்ட மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் மழை தடுக்கப்படும். மழை தடுக்கப்படுறதுனால தாவரங்கள், பயிர்கள் எல்லாம் காய்ந்து போகும். கால்நடைகளுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு கிடைக்காமல் போயிடும். இதனால் பஞ்சம் ஏற்படும். மக்கள் செத்து மடிவார்கள், கால்நடைகள் செத்து மடியும், தாவரங்கள் என்ன ஆயிடும், காய்ந்து போயிடும். இப்படியாக ஒரு மனிதன் கெட்டவனா இருந்து அவன் மரணிச்சான்னு சொன்ன, அவனுடைய மரணத்தை கொண்டு அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுப்பான். மழை பொழியும், பஞ்சத்தை எல்லாம் நீக்கிடுவான், நல்ல நிலையை ஏற்படுத்திடுவோம். அப்போ மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது ரெண்டு நிலை தான், ஒரு நல்லவன் கெட்டவன். இது மாதிரி மக்கள் சாட்சி சொல்றாங்கன்னா அவனுக்கு வரக்கூடிய மரணம் நல்ல மரணமா இருக்கும். மக்கள் அவனை குறித்து தீய விதமா சாட்சி அளிக்கிறாங்கன்னா அவங்க என்ன, அவனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் கெட்ட மரணமா இருக்கும். இங்க மக்களை குறித்து ரசூலா சொல்றாங்க, நீங்கள் தான் இந்த பூமியில் சாட்சியார்கள். இது சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, நம்ம காலத்திலயும் ஒண்ணும் உள்ளவங்களுக்கும் பொருந்தும். நம்ம காலத்துல உள்ளவங்க பொருந்தோம்னா யாருக்கு பொருந்தும்? யார் ஒருவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனித மார்க்க இருக்காரு, மார்க்க விஷயங்கள் இருக்காரு. அவர் சமுதாயத்தில் வாழும் போது அரசியல் ரீதியாவோ அல்லது பொருளாதார ரீதியாவோ அல்லது கல்வி ரீதியாவோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு, ஏதோ செஞ்சிருப்பாரு, நல்ல நல்ல காரியங்களை மட்டும் போயிருப்பாரு. மக்கள் என்ன பண்ணுவாங்க, மார்க் அவருக்கு கொள்கை சரி இருக்காது, மார்க்கம் சரி இருக்காது, தொழுகை இருக்காது, அவரை குறித்து என்ன ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்லா படணும். இது அளவுகோல் கிடையாது. இங்க மக்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியத்துக்கான அளவுகோல் என்ன? இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு டீயை வாங்கி கொடுத்தா அல்லது அவங்களுக்கு ஆதரவா ஏதாவது நடந்துக்கிட்டா எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் ஜாடரா தட்டுவாங்க சில பேர். அதே மாதிரி ஒருத்தவன் நல்லவனா இருப்பான், அவன் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பிடிக்கிறான்னா அவனை ஒரே என்ன செய்வாங்க, அவன் கெட்டவன்றாங்க. இதெல்லாம் அளவுகோல் கிடையாது. இங்க நல்லவங்க கெட்டவன்றதுக்கான அளவுகோல் மார்க்கம். யாரை குறித்து பேசுறாங்களோ அவங்கள்ட்டையும் மார்க்கப்பட்டு இருக்கிறோம், யார் அவங்களை குறித்து பேசுறாங்களோ அவங்களுக்கும் மார்க்கப்பட்டு இருக்கிறோம். மார்க்க கல்வி இருக்கணும். நிறைய பேர் பார்ப்போம், தௌஹீத் கொள்கைக்காக ஒருத்தர் பாடுபட்டு இருப்பார், அவர் மரணிச்சிருப்பார். இவாதத்துக்கு பேர் தான் இருப்பாரு, தௌஹீத் கொள்கை சொல்லியிருப்பார், ஊர்ல மக்கள் மத்தியில சரியான கொள்கையை போய் சொல்லியிருப்பார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஷிர்க் செய்யக்கூடியவங்க அல்லது மார்க்கத்தை அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க, தீய மனிதன் இவன் மக்களை பிரிச்சுட்டான், கெட்டவன் சொல்ல இதெல்லாம் சாட்சியா? இதெல்லாம் சாட்சி கிடையாது. சாட்சி என்பது என்ன? எந்த மக்கள் யாரை குறித்து சாட்சி சொல்றாங்களோ அவங்களும் சரியா இருக்கும், மார்க்கத்தை புரிந்தவங்களாகும், மார்க்கத்தை அறிந்தவங்களாகும், நீதமாகவும் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி யாரை குறித்து சாட்சி அளிக்கிறாங்களோ அந்த மனிதர் சரியா மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவா இருக்கார். அதை விட்டுட்டு அவர் வசதி வாய்ப்பானவர், அவரால் நமக்கு இந்த ஆதாயம் கிடைத்தது, அதனால 4 பேர் நான் ஜங்கள தட்டுறோம், நாங்க 4 பேர் அதுக்கு ஆதரவா பேசுறோம், அது அர்த்தம் கிடையாது. அதை பத்தி சொல்ல இங்க சாட்சி என்பது மார்க் அடிப்படை. எல்லாருக்கு பயந்து இருக்கிறாங்க, இன்னைக்கும் பல பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அது மாதிரி ஒரு ஊர்ல அது மாதிரி நல்ல மக்கள் ஒரு நல்ல மனிதனை குறித்து பேசக்கூடிய தகவல் தான். அதே மாதிரி அவர்கள் ஒரு மனிதனை குறித்து இவங்க சரியில்லைன்னு சொன்ன அது என்ன, அவர் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இங்க அளவுகோல் என்ன, மார்க்கமா? சொல்லக்கூடியவங்களுக்கும் சரி, யாரை குறித்து சொல்றாங்களும் சரி, சொல்றவங்களும் மார்க்கப்பட்டுள்ளவங்களா இருக்கணும். சொல்லக்கூடிய நபரும் யாரை குறித்து சொல்றாங்களோ அவருக்கும் மார்க்கம் இருக்கும். அவர்கிட்ட மார்க்கம் இல்லாம இவங்க கொடுக்கக்கூடிய சாட்சியம் பயனளிக்காது, அல்லது மார்க்கம் தெரியாத 4 பேர் கொடுக்கக்கூடிய சாட்சியமும் பயனளிக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நிமிக்காலோட இருக்கிறேன். இதுல ஒரு சில விஷயங்களை சொல்ல தெரியப்படுத்தினாங்க. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் என்னென்ன காரணங்களால கெட்ட மரணமாக அமையும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த விஷயத்தை பார்த்து நம்ம அறிந்து கொண்டோமோ அதுல சரியான முறையில எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மக்கள் அதெல்லாம் நம்ம அனைவரையும் ஆக்கி வருவானாக.